சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நேற்று எனக்கு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஆலய பிரதிஷ்டை. கோயம்புத்தூர் டைஸில் ஒரு பெரிய சர்ச். அதுக்கு கண்டிப்பாக போக வேண்டிய சூழல் இருந்தனால என் மகா சர்ச்சுடைய ட்ரெஸரர் அதனால் ஃபுல்லாக இருந்து நேற்று ஈவினிங் கன்வென்ஷன் முடிச்சுட்டு நைட்டில் லேட்டாக தான் இருந்தோம். ஒரு காலையில் இங்கே வரணுங்கிறதுக்காக தான் 10 மணிக்கு கிளம்பணும் பார்த்தோம். 10:45 ஆயிடுச்சு. எங்கேயும் நிற்கலை. 5 மணிக்கு வந்து சேர்ந்தோம் சுரண்டைக்கு. 5:30 மணிக்கு பார்க்க ரொம்ப ஆசை. அது நாட்டார்பட்டின்னா ஒரு சாதாரணமான ஊர் இல்லை. இங்கே ஒரு தாத்தா இருந்தார். அவர் மகன் இங்கே பட்டாசுலாம் போட்டார். தாத்தா காலத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஆர்வம். அந்த தாத்தா எப்படி செய்வார்னா, என் மேலே ரொம்ப உயிர். அவர் ஒரு முறை மழை பெஞ்சிட்டு வீட்டுக்கு ஒரு இடத்துக்கு போனோம் ஜெபம் பண்ணுறதுக்காக. அந்த மழையில் நனைஞ்சிட்டு எங்கள் காருக்கு முன்னே ஓடின காட்சியை பார்க்கும்போது இன்றைக்கி மறக்க முடியாது. எலியா எங்கள் மனுஷன் பாடுள்ள மனுஷனாக இருந்தார். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அக்கிரமத்தின் நிமித்தம் 3 வருஷம் தேசத்தில் மழை இல்லை. ஆண்டவர் வானத்தை அடைத்து போட்டார். அப்புறம் 3 வருஷம் கழித்து மழை பெஞ்சுது. எலியா ஒரு சவாலோடு இந்த இடத்துக்கு வந்தார். இந்த எலியா காலத்தில் ஆகாப் ராஜா தான் காலம், இஸ்ரவேல் ராஜா. இந்த ராஜாவுக்கு மழை தடுதலாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் எலியா அவருக்கு முன்னால் கருவில் போகிறதுக்கு ஏறி ஓடினார். அது போல் தான் தாத்தா நினச்சி நான் பார்ப்பேன். ஒவ்வொரு நாட்களும் கர்த்ததாமே விசேஷத்தை கரம் கொண்டு இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்கணும், வழி நடத்தணும். அந்த தாத்தா மேல நிறைய பெரியவங்க, ஒரு ஐயா இருக்கார், ஐயா அங்கே இருக்காங்க. இவங்கள்லாம் நெருக்கமாக பண்ணினால தான் இந்த ஆலயம் முழுவதும் நம்ம தான் சிரமம் எடுத்து பண்ணி. அந்த நேரத்தில் ஒரு சங்குன்னு சொல்லி போலீஸ் அதிகாரி இருந்தார், என்னுடைய நண்பர். நாளை கட்ட முடியாத கட்டி திறக்க முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. சங்கு டிஎஸ்பியாக இருக்கும்போது அவர் தான் ஒத்தாசு பண்ணி 2 நாள் அந்த ஏரியா முழுதும் ரவுண்டு பண்ணி நாளையத்தை திறக்க வச்சார். அதனால் இன்றைக்கி எத்தனை பேரும் அதுக்கு சில தடங்கள் காரியம் இருக்குது. ஆனால் கடலுக்குறமாக வந்த மனுஷங்க வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. யாரும் யார் கடலுக்கு விரோதமாக வராங்களோ வாழ்வு செழிப்பாக இருக்க முடியாது. காரணம் கேட்டால் தேவன் உண்மை உள்ளவர், உயிர் உள்ளவர். அது மாத்திரமே நம்மளை விசாரிக்கிற தெய்வம். கடலுக்கு விரோதமாக எத்தனையோ சில காரியங்கள் செய்தாங்க. ஆனால் ஆண்டவர் கைவிடவே இல்லை. பெரிய கிருபையை கொடுத்தார். அதே கிருபையின் மூலமாய் நம்முடைய ஆண்டவர் வழியை நடத்தி கொண்டு வருகிறார். அந்த கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தலாமா? தலைகளை தாழ்த்தி நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே கரம் கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? மகிமை, தேவ மகிமை இறங்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? தேவ மகிமை இறங்க போகிற கிருபையை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். ஆண்டவர் பலப்படுத்துவார். யார் யார் ஆண்டவரை தேடி வர்றீங்களோ, பாரத்தோடு கண்ணீரோடு ஆண்டவர் தேடி யார் யார் வந்துடுறீங்களோ கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த நாட்டார்பட்டி கிராமத்து மக்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் துடைக்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரை அறிந்தவர்களாக அறிவதாக இருந்தாலும் சரி, கிராமத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார்.
கிராமத்து மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். என் கிருபை உனக்கு போதும் சொன்ன தெய்வம் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஏற்ற கிருபை தந்து அவர்தாமே வெளியெடுத்த போகிறார். இந்த கிருபை நினைத்து ஆண்டவரே அன்புக்கு பாத்திரமா எங்களை மாற்றித்தார கிருபை தாங்கள் கேட்கலாமா? மாற்றித்தாங்க மகிமை இறங்கட்டும் கேட்கலாமா? தெய்வம் உண்மையுள்ளவர், நேச்சரான உண்மையான தெய்வம். அவரை பார்க்கும்போது ஒரு நாளும் விட்டு பின்வாங்கவே மாட்டார். நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் இந்த வேளையிலே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் இந்த வேளையிலே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆண்டவரே கரம் கொண்டு இருக்கட்டும் ராஜா. வந்திருக்க மக்கள் ஒவ்வொரு விசேஷித்த கரம் கொண்டு ஆவியினால் நிரப்புவது மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகள் விடுதலை பெற்று செல்ல விடுதலையோடு வாழ கிருபை தாங்க ஐயா, விடுதலையோடு வாழ கிருபை தாங்க. நீங்க பரிசுத்தமுள்ளவர் ஆண்டவரே, முன்பாக எதிர்த்திருக்க யாரும் முடியாத ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு முழுவதுமாய் எந்த காரியமானாலும் இயல்புறாக்கி கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. அதை மனதிலே நினைத்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கிருபை தாங்க. விசேஷித்த கரங்கொண்டு மோசையின் மூலமாய் எப்படி ஆவி இறங்கினதோ அதே ஆவியான இறங்க கிருபை தாங்க, இறங்க கிருபை தாங்கன்னு சொல்லி ஆண்டு கேட்கலாமா? உள்ளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உள்ளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும்
இந்த வேளையிலே எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நீர் நல்லவர் அப்பா, நீர் பரிசுத்தமுள்ள தெய்வம் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தெய்வமை தரிசிக்கவே முடியாத ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமாய் மாற்றப்பட, நாங்கள் உண்மையான மனுஷராய் மாற்றப்பட, உண்மையான ஊழியங்கள் செய்ய எங்களை உருவாக்கினீர் சாமி. அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, யோவான் உடைய மார்பிலை சாய்ந்து ஆண்டவரே காட்டிக் கொடுப்போம் யார் என்று கேட்டான் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சொன்னீரே, இந்த துணிக்கு துவைத்து யார் கையில் கொடுப்பேனோ அவன் யாரு வாங்குறானோ அவன்தான் சொன்னீரப்பா. அந்த பொல்லாத காரியத்துக்களை உட்படாத அளவுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மார்பிலை சாய்ந்து இழப்பானது மாத்திரமல்ல, அன்பை பெற்றுக்கொண்ட மக்களாய் மாற கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் இந்த வேளையிலே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் சொல்லி அந்த பரிதேவத்தினுடன் அழும்போது அவனை அழைத்து ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் கேட்டீரப்பா. அவன் சொன்ன, ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும் அப்பா, பார்வையிட வேண்டும். பொல்லாத உலகத்தில் ஆண்டவரே என்னை தேற்றினே சாமி. அந்த கிருபையை நினைக்கிற ராஜா, பார்வையிடங்க கிருபை தாங்கும் சொல்லும்போது பார்வையடையவாக என்று சொல்லி கட்டளையிட்ட தெய்வம். அதே போல இந்த மக்கள் எத்தனை விதமான பாடுகள் மத்தியிலும், வேதனை மத்தியிலும், கஷ்டங்கள் மத்தியிலும் இருந்து பார்வையிட வேண்டும், சுத்தமான வாழ்வு வாழ வேண்டும் சொல்லி இயங்குகிற மக்களுக்கு உன் கிருபை கூட இருக்கட்டும் ராஜா, உன் கிருபை இருக்கட்டும் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. தாகத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு விடுதலை வராதா என்று காத்திருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுத்து தாருங்கப்பா. பக்தோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பக்தோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே, எல்லையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே, எல்லையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. வந்துட்டு ஒவ்வொரு குருவானவருக்காக விசேஷித்த கரங்கொண்டு அன்பு சகோதரர் கிங்சியாவுக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்திற்காக வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. மற்ற சபையில் இருந்திருக்க ஒவ்வொரு பெரியவர்களையும் விசேஷித்த கரங்கொண்டு காத்துக்கொள்ளுங்க, வழி எடுத்துங்க. அடியான கூட மறைத்து வெளிப்படுங்க, மறைத்து வெளிப்படுங்க. அதுக்கு மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசு நீ நாமத்தில் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சந்தோஷம் தானே? நிறைய பாருங்க, வெளியெல்லாம் மக்கள் அப்படியே இடமா உட்காந்துருக்காங்க. உங்களை தேடி உங்கள் கிராமத்தில் நாட்டார்பட்டிக்கு வருவீங்களான்னு நினச்சி பார்த்தீங்கல்ல. ஆண்டவர் எளியவர்களை தான் ஆசீர்வதிக்கார். ஏழை மக்களை தான். கட்டேர் விட்டுட்டு ஒரு அம்மா காலில் ஃபோன் பண்ணாங்க, ஐயான்னு கதறாங்க. கட்டேர் வெட்டி தான் அந்த மாதிரி தானே வந்தாங்க. எங்கள் ஆலயம் திறக்கணும் ஐயா, எங்கள் ஆலயம் திறக்காமல் எங்களை வாழ முடியலை அப்படின்னு நம்ம அழுதாங்க. அவங்க அழுது அழுகை பார்க்கும்போது அவ்வளோ வேதனை. ஒரு ஆலயத்து மேலே பாசம். சில பேர் சொல்லுவாங்க, என் மகளுக்கு குழந்தை இல்லை ஐயா. சில பேர் அழுவாங்க. சில பேர் என் மகளுடைய வாழ்க்கையில் திருமண தடைகள் இருக்குது, அழுவாங்க. சில பேர் என் தலைவர், என் குடும்பத்தார், என் குடும்பத் தலைவர் தண்ணி அடித்து நாசம் பண்ணுறார் ஐயா, அழுவாங்க. ஆனால் அந்த அம்மா அழுத காரியம் ஒரே ஒரு காரியம், என்னுடைய ஆலயம் கட்டப்பட முடியாமல் கட்டியும் தடைகள் இருக்கு ஐயா, என்னையா செய்து சொல்லி அழுதாங்க. அந்த காட்சியை பார்த்தேன். நேற்று இதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு மகன் என்னை தேடி வந்தா. எத்தனையோ ஆண்டுகள் குழந்தை எல்லாம் இருந்திருக்கு, எத்தனையோ ஆண்டுகள் குழந்தை எல்லாம் இருக்கு. ஒரு வைராக்கியமாக அந்த ஆலயம் கட்ட சொல்லியிருந்தேன். நான் ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்தது. நான் சொன்னேன், ஆண்டுகிட்ட கேளுமா. அண்ணன் அழுதா. புருஷன் எல்கானா 2 மனைவி, பெண்ணினாள் அண்ணாள் 2 மனைவி. அண்ணாளுக்கு 10 பெண்ணினாளுக்கு 10 பிள்ளைகள், அண்ணாள் குழந்தை இல்லை. ஆனால் அழுதா. அப்போ எல்கான சொன்னா, 10 பிள்ளைகளை போல கொஞ்சம் அதிகமாக நேசிக்கனே. சந்தோஷமாக அவனுக்கு கேட்கல. அவங்கெல்லாம் சீலோவில் தேவாலயத்தில் வருஷத்துக்கு பண்டிகைக்கு போவாங்க. அங்கே பண்டிகைக்கு போயிருக்கும்போது தேவாலயத்தில் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் கூடாரங்கள் போட்டு கூடாரத்தை தங்கியிருக்காங்க. அந்நாள் மட்டும் நடுராத்திரி எழுப்பி போனா. தேவாலயத்துக்கு ஓடனா. தேவாலயத்தில் திறந்திருந்தது ஒன்னா. ஏலினோ தாத்தா 98 வயசு நம்பிய பிரதான ஆசிரியர் உட்கார்ந்துருக்காரு. அங்கே போய் கண்ணீர் விட்டு அழுறா. சத்தம் வெளியே வரல. அவன் தாத்தா கேட்குறாரு, எந்த மட்டும் குடிச்சிருப்ப, உன் குடியை ஒன்றுட்டு விளக்கு, உன் குடியை ஒன்றுட்டு விளக்கு. அவன் சொல்கிறா, ஐயா நான் வேசியின் மகள் அல்ல, மனக்குல ஸ்திரீ. வேசியின் மகள் அல்ல, மனக்குல ஸ்திரீன்னு சொல்லி அழுதா. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, 1 சாமுவேல் 1:17 வாசிக்கும் போது, நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவன்கிட்ட கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது. ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவர் கேட்டது என்ன சொன்னா, ஆண்டவருக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவீரானா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவீரானா, அந்த ஆண் பிள்ளை உமக்கு பிரியமா, ஊழியத்தை செய்யக்கூடிய மகனாக மாறுவான். அவன் தலையில் சவரங்கத்தி படக்கூடிய அளவில் இல்லை, உமக்கு பிரியமான வளர்ப்பு நான் வளர்ப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். அவன் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அந்த ஏலி தாத்தா சொன்னார், சமாதானத்துடைய போ,
சிறுவையில் தேவன் கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுன்னு சொன்னார். அதுக்கு பிறகு அளவே இல்லை. அப்புறம் அளவே இல்லை, அவருக்கு அழகே வரல. ஏன் காரணம் கேட்டால் தேவனோட பொருத்தனை பண்ணிட்டேன், எனக்கு ஏன் கண்ணீர் அப்படின்னு சொன்னான். அதே போல் நம்ம சொன்னாங்க, ஜெபம் பண்ணி ஊழியக்கார் நிறைய அன்றைக்கு இருந்தாங்க. ஒரு கிளாஸில் தண்ணி வச்சு தண்ணியில் ஜெபம் பண்ணி நாகமான் 7 தரம் யோர்தான் முழுகும்போது அவன் சரீரம் எப்படி முழு சரீரமும் உஸ்ரோத்து விடுதலாச்சோ, அதே மாதிரி மகள் வாழ்க்கையில் அந்த கற்பத்தின் தடைகளை எடுத்து போட்டு இந்த ஆலயம் திறக்கப்படுவதற்கு முன்னால் 3 வருஷமாக அந்த ஆலயம் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. திறப்படுறதுக்கு முன்னால் அவன் ஒரு கற்பத்தின் கனி கொடுத்து அனுப்பணும்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டோம். அந்த மகன் ரொம்ப கண்ணீரோடு வந்து சொன்ன, ஐயா அந்த பொருத்தனை ஆண்டு நிறைவேற்றினார். ஒரு அழகான குழந்தை பாருங்க, என் குடும்பம் கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னேன். அந்த வேதனை நீங்கி சுகமாயிருந்து ஆண்டு சொன்னார்ல, வேதனை நீங்கி சுகமாயிருந்து சொன்னார்ல, அதே போல் வேதனை நீங்கி சுகமாக இருக்கேன்னு சொல்லி அந்த மகள் சொன்னான். அதே போல் இன்றைக்கு நீ வாழ்க்கையில் எத்தனையோ துயரோட கஷ்டத்தோட பல பாடுகளோட குடும்பத்தில் பல பிரச்சனைகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வேதனைக்கு சுகமாயிரு, நீ சமாதானத்தோட போ, சிறுவையிலுக்கு தேவனது கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டு தருவார். தேவன் இன்றைக்கும் நேசிக்கிற தெய்வம், உன்னை வழிநடத்துகிற தெய்வம். உன்னை புருஷன் கண்ணீரை பார்க்க முடியாது, உன் மனைவியின் கண்ணீரை பார்க்க முடியாது, பெற்றெடுத்த பெற்றோர் கண்ணீரை பார்க்க முடியாது. உன்னை கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அவரை தவிர வழியே இல்லை. அவரே மெய்யான ரட்சகர். இன்னைக்கு உலகம் ஏன் ஏற்றுக்கிடல? அவர் வந்து உலகத்துக்கு வெளிச்சமாயிடும், இருள் இருக்காது. இருள் இருந்தால் தான் பிழைக்கும்னு சொல்லி நிறைய பேர் சுற்றுறாங்க. ஆனால் ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறார், வியாகுலத்தை பார்க்கிறார். உன் வியாகுலத்தை பார்த்தது மாத்திரமல்ல, உன்னுடைய கண்ணீரை அறிந்து உன் வாழ்க்கைக்கு ஏற்ற கிருபை தரக்கூடிய ஒரு ரட்சகர் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அப்போ நீ என்ன செய்யணும்னா, உன் வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், கடவுளோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒருத்தருடைய வழி வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16:7 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா சத்துருக்களும் இணங்கும்படி செய்வான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா, தேவனோட வாழக்கூடிய வழியாக இருக்கிறதா, தேவன் நெருங்கி ஜீவிக்கக்கூடிய வழியாக இருக்கான்னு பார்க்கணும். யாக்கோபு பாருங்க, எவ்வளோ கஷ்டம், கண்ணீர், எவ்வளோ வேதனை, நிந்தனைகள், கவ்வளவு மத்தியில் கூட பாருங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஆண்டவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. வேதத்தில் வாசிக்கமில்ல, சங்கீதம் 34:5 வாசிக்கும் போது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. வெட்கப்பட்டு போனதில்லை. வெட்கப்பட்டு போக நீ ஆண்டவரை மாத்திரம் பார்ப்பாயானால், ஆண்டவரை மாத்திரம் பார்ப்பாயானால் நீ வெட்கப்பட்டு ஒரு நாள் போக மாட்டேன். எத்தனை பாடு வரட்டும், எத்தனை கஷ்டம் வரட்டும், எத்தனை கண்ணீர் வரட்டும், மாதை உன் கூடாரத்தை அணுகாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதத்தை நான் வாக்கியதை மட்டும் ஆண்டு சொல்றாரு. இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீ ஒரு நாள் பார்க்க மாட்ட. இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை சில பேர் பாருங்க, சில துர்க்குணத்தை விட்டு மாறவே மாட்டாங்க. ஏன் மாற மாட்டாங்கன்னா, 430 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாக வாழ்றாங்க. 430 வருஷம் ஆண்டவர் மீட்டுக்கொண்ட ஜனம் மீட்டெடுக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்க பார்வன் மனம் இறங்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, என் கையின் வல்லமையை கண்டாலுடைய மாற மாட்டான்னு சொன்னாரு. எத்தனையோ வாத 10 வாதம் வாதிச்சாரு. வீட்டு தலைமகனி செத்து போயிட்டான். அப்படி கூட மாறல. ஏன்னு கேட்டால் இன்னைக்கு அழுத்தமான இறுதிய உள்ள ஊழியக்காரர் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அழுத்தமான ஊழியம். ஆண்டவர் எவ்வளோதான் பனிஷ்மெண்ட் பண்ணால் கூட புரியாம தெரியாம இன்னும் தன் பாவத்தை செய்யக்கூடிய மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். கடைசியில் நிலைமை என்ன? 600 பிறநாத ரதங்கள் சமுத்திரத்தில் அழியுது, குதிரைகள் வாழுது, ஜனங்கள்லாம் சாகுறாங்க. அது வரைக்கும் மாறல. அதுதான் மாறினான். இன்னைக்கு அப்படிப்பட்ட கடினமான உள்ளங்கள் எத்தனையோ உண்டு. நீ தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்வாயானா, தேவன் அழைத்த அழைப்பை மறந்து, தேவன் அழைத்த அழைப்பு தேவனுக்கு பரிசுத்தமுள்ளவரை அறிந்து தேவனுக்கு விரோதமான காரிய கடினமான மனிதமாய் வாழ்வாயானால், பார்வனை போல கடினமாய் வாழ்ந்து கொண்டிருப்பாயானா உன் குடும்பம் சாவது உள்ளாயிடும், ஆசீர்வாதமாக இருக்காது. நீ கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வாயானால், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் செய்து ஆண்டவர் செய்த காரியத்தை மறந்து நீ வாழ்வாயானா உன் இருதயமே சாபத்துக்குள்ளாக மாறிடும். இது அன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டப்பட்டாலும் எத்தனை வேதனைப்பட்டாலும் பரவாயில்லை, அவனுக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல,
எனக்கு ஒரு 2 கண்ணு போனால் பலம் 1 கண்ணு போனோம். அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். கிறிஸ்தவன் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். மற்றவன் இல்லை. மற்றவெல்லாம் பயப்படுறான். தெய்வங்களுக்கு பயப்படுறான். நம்ம ஆட்களுக்கு எந்த பயமும் கிடையாது. தூசியை உதறி போட்டு எத்தனை பாவம் வந்தாலும் அப்படி தான் இருப்பேன். நான் பிறந்த பிறவி அதுதான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. எரேமியா 13:23 வாசிக்கும் போது எத்தியவன் தோலையும் சிவிகி தன் புள்ளியை மாற்றக்கூடுமோ, கூடுமானா தீமை செய்ய பழகி நன்மை செய்யக்கூடும். நீ தீமையே செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஊழியத்தில் ஒரு முன்னேற்றம் கிடையாது, ஒரு ஆத்தம் அறுவடை கிடையாது. தன்னையும் பாதுகாக்கிறதில்லை, குடும்பத்தையும் பாதுகாக்கிறதில்லை, மனைவியையும் பாதுகாக்கிறதில்லை. தன் உலகத்தை என்ன நினைச்சோமோ அழிக்கணும்னு நினைச்சோமோ அழிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இது வாழ்க்கை இல்லை. தேவன் கொடுத்த பொறுப்பை நீ மறந்து வாழ்வாயானார் கணக்கு கேட்கக்கூடிய எஜமானாண்டு வர போறாரு. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யூதாசு அவன்கிட்ட போய் கேட்டான், பிரதான ஆசாரியர்கிட்ட போய் கேட்டான். வேதத்தில் வாசிக்கம்ல மத்தேயு 26:15 வாசிக்கும் போது நான் அவரை காட்டி கொடுக்க நீ எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டான். 30 வெள்ளிக்காசு கொடுப்பேன்னு சொன்னாங்க. 30 வெள்ளிக்காசு பெருசாகி போச்சு. 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுத்து மறுபடியும் இருதயம் சரிப்படலை. ஒரே குழப்பம், ஒரே கஷ்டங்கள், ஒரே கொலை. 2 நாளைக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஈரோட்டு பக்கத்தில் தகப்பனை போட்டு தாய் மகனும் பிள்ளையும் அடிக்கிறாங்க. 100க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து தடுக்குது. போலீஸ் வார்த்தை மீறுறான். போலீஸ் எவ்வளோ தடுக்குது, மாறுறான். கடைசியில் என்ன பண்ணிட்டான், தகப்பனை வெட்டப்போற வரவழைச்சி அந்த இன்ஸ்பெக்டரை வெட்டிட்டான். செத்து போயிட்டார். கவர்மெண்ட் 1 கோடி கொடுத்து என்ன லாபம்? ஆனால் அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்தது. அவன் உடனே கண்ட்ரோல் பண்ணி ஷூட் பண்ணிட்டாங்கல்ல. நீங்கள் அப்படித்தான் மனுஷன் தான் சாகுற வரைக்கும் தப்பு மாறாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மனுஷனாக இருக்கா. அவனால் ஆண்டவர் அறியாத குடும்பத்தை பிறந்தவன். நீ ஆண்டவர் அறிஞ்சு தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய மகனாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரயோகமில்லாத வாழ்க்கை நீ வாழ்வாயானா, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழ்வாயானா பிரயோஜனமே கிடையாது. ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கா, ஒரு வழி தேவனுக்கு பிரியமான வழியா இருக்கா, இருந்தா உன்னை ஆஸ்வதிப்பார். ஒரு குறைவில்லை, ஒரு குறைவு நிறைவான ஆசிர்வாதம் தான். தேவனுக்கு பிரியமாய் வாழ்வாயானா உலகத்து பணம் உன்னை காப்பாத்தாது, உன் படிப்பு உன்னை காப்பாத்தாது, உன் பட்டம் உன்னை படிப்பாது, உன் பதவி உன்னை காப்பாற்றாது. வேதத்தில் வாசியம் இல்லை. நீதிபதிகள் 10:28 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னா ஆண்டுடைய அன்பு மாத்திரம் தர முடியும். அதை மனதில் வைத்து வாழணும் ஐயா. தேவனோடு வாழக்கூடிய மக்களாக வாழணும். யாக்கோபு வாழ்ந்தா தேவனுக்கு பிரியமான மனுஷனா வாழ்ந்தான் இல்ல. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் நீருள் வந்து மூடிட, யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் நீருள் வந்து மூடிட, துக்கத்தாலான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலோ என் கராவில் நோக்கி உம்மை கிட்டி சேரே வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் ஓவதடையில் ஏனோ நெருங்கி தேவதேயல் ஆவல் பூமியில்.
பருத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. பருத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. கிருபையாக நீரனக்கு தருவதெல்லாம் ஓமதன்மை அருமையாயனை அழைக்கும் அன்பினோமாக செய்யும் தேவனே நான் உமதண்டையில் ஏனோம் நெருங்கி செய்வதே என் ஆவல் பூமியில். நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் கலைகள் நாட்டுவேனே எந்தன் துன்ப இன்படியாய் உம்மை எட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் ஏனும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஏனும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமாம் செண்டை வீரிது பரவசமாம் ஆகாயத்தில் ஏறி போயினோம். ஆனந்தமாம் செண்டை வீரிது பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினோம். வானமள்ள கடந்து பறந்து மேலே செல்லினோ மகிழ்வோரும் காலத்தில் நான் வருவி உம்மை கிட்டி சேரேன். தேவனே நான் உமதண்டையில்
ஏனோ நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்த போது எந்த மனுஷனையும் எதையும் எடுத்து செல்ல முடியாது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, அதுதான். அதை மாத்திரம் மனுஷன் நினச்சி வாழணும். ஒருத்தரும் ஒரு பைசா எதையும் எடுத்து போக முடியாது. எவ்வளோ சம்பாதிக்கலாம், எப்படிலாம் வாழலாம், ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கை ஒன்றுமே கொண்டு போக முடியாது. அது மாத்திரமில்லை, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தா தான், தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தா தான் கர்த்தனை ஆஸ்வதிக்கப்பட முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிவேத படத்தில் வாசித்தாங்க, அது ஒரு வசனத்தை விட்டுட்டாங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடு எடுக்காத ஜீவனை கொடுப்பான்னு சொல்லி யோவான் 10:10 வாசிக்கும். அதுக்கு முந்தின வருஷத்தை அடுத்த வருஷம் வார்த்தை பார்த்தீங்கன்னா திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்று இருப்பார். அன்னைக்கு திருச்சேவை வாழக்கூடிய பெரிய ஆட்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு பயம் இல்லாத வாழ்க்கை. அவனுடைய நியாய தீர்ப்பு வந்தால் என்ன செய்ய முடியும், பதில் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்க யோசிக்கிறது இல்லை. ஐயா சொன்னாங்க 3 வருஷமா அண்ணே லேசுகிட்டே இருந்தாங்கன்னு சொன்னாங்க. உண்மைதான். 3 வருஷமா செயல்பட முடியல. ஏன் செயல்பட முடியல? செயல்பட விடலை. தான் தப்பை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லி செயல்பட விடலை. எல்லா பேங்க்கும் முடக்கம், எல்லா பேங்க்கும் நான் தான் சேர்மன். எவ்வளோ கொடூரமான ஆட்சி. இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டிருக்காங்க, செயல்பட விட முடியலை. காலேஜுக்கு போனால் 1.5 கோடி ரூபா திருடிட்டாங்க ஒரு கரஸ்பாண்ட். இன்னொரு ஸ்கூல் போனால் 70 லட்சம் அந்த கரஸ்பாண்ட் எடுத்துட்டாங்க. ஆஸ்பத்திரி போய் எத்தனையோ கோடிகள் அடிச்சுட்டாங்க. ஒன்றுக்கும் கடை கிடையாது, ஒன்றுக்கும் கடை கிடையாது. எந்த பூமியும் கட்டு, எந்த பூமியும் கட்டு, கடவுளுக்கு பயந்து கட்டு. கடவுளுக்கு பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எங்கள் தம்பி நானும் இங்கே வந்திருக்கோம் ஊழியத்தில். எங்கள் தம்பி கரஸ்பாண்டாக இருக்கார். ஒரு பைசா யார் பைசா எடுத்ததில்லை. ஐயாவுக்கு தெரியும். டீ சாப்பிட்ட கூட அவர் காசு தான். நானும் என் கூட உங்களுக்கும் என் துட்டை தவிர வேறு துட்டை செலவழிச்சதில்லை, எடுக்கதில்லை. பவுல் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, வேதத்தில் வாசிக்காமல் அப்போஸ்தலர் 20:34 வாசி பார்த்தீங்கன்னா, எனக்கும் என் கூட இருந்தவர்களும் சொந்த கிளி வேலை செய்துங்காரு. வாங்குவதை பார்க்கிறோம், கொடுப்பது பாக்கியன்னாரு. இதுதான் வாழ்க்கையை ஒழிய எவ்வளோ சம்பாதிக்கலாம். ஒரு ரெஸ்பாண்டாக உள்ள வந்தால் எத்தனை கோடி எடுத்துருவோம். இதைத்தான் சாபம். பிள்ளைகள் வாழ சாபத்தில் ஒழிஞ்சிரும். திருச்சபை பணத்தை எடுத்து நீ வாழலாம்னு நினச்சிக்கிட்டு வாழாத. கியாசி 2 காசு தான் ஆசைப்பட்டான். 2 ராஜாக்கள் 5ஆவது வாசி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்து ஒரு பெண்ணை சிறு பெண்ணை அடிமையாக கொண்டு வராங்க. அடிமையாக கொண்டு வந்து நாகமன் வீட்டில் வேலை வச்சிருக்கா. நாகமன் குஷ்ரோகியா இருக்கா. இஸ்ரேல் தேசத்து பொண்ணு சின்ன பொண்ணு, அதுக்கு ஒரு தாகம். என்ன நினைக்கன்னா, ஐயோ இந்த மனுஷனுக்கு குஷ்ரோகமாக இருக்குதே, என் ஆண்டவர் சந்திச்சு போனால் இவளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு எஜமான்கிட்ட சொல்ற, அம்மா என் எஜமான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போவாரேன்னா விடுதலை ஆகிறியா, விடுதலை ஆகிருன்னு சொல்ற, இலவசமா விடுதலைன்னு சொல்ற. இந்த வார்த்தையை புருஷன்ட்டு சொல்ற. புருஷன் என்ன பண்றான், இஸ்ரேல் சீரிய நாட்டு ராஜாட்ட சொல்றான். சீரிய நாட்டு ராஜான்னு சொல்ல நல்லது போகலாம் சொல்லி இஸ்ரேல் ராஜாக்கு லெட்டர் கொடுக்குறான். லெட்டர் கொடுத்து என் நாட்டு மனுஷன் வந்திருக்கான், அவனை விடுதலை பண்ணி அனுப்பணும் குஸ்வது சொல்றான். இந்த வார்த்தையை லெட்டரை கேட்ட உடனே இஸ்ரேல் ராஜா என்ன பண்றான், சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறான். கிழிச்சிட்டு யாரடா குஸ்வது விடுதலை கொடுக்க முடியும்னு நினைச்சு கேட்கான். இந்த வார்த்தை தீர்க்கது எலிசாவுக்கு போகுது. எலிசா அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கான். எலிசா என்ன சொல்றான், அவனுங்க அனுப்புங்க, இஸ்ரேல் தேவன் ஒருத்தர் உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்க, அனுப்புங்க. எவ்வளவு வல்லமை பாருங்க, எவ்வளவு மகிமை பாருங்க. அனுப்பிடி சொன்ன ஒரு வார்த்தை சொல்லல. யோர்தான போய் 7 தரம் முழுகுங்க, 7 தரம் முழுக சொல்றான். அவன் சொல்றான், என் நாட்டில் உள்ள தர்பார் நதி பெரிய நதியான்னு கேட்கான், பெரிய நதியான்னு கேட்கான். அவன்கிட்ட கையில கொடுக்க வேலைக்காரி சொல்றான், ஐயா அவனை பெரிய காரியம் சொல்லல, யோர்தான 7 தரம் முழுகுன்னு தானே சொன்னான், வேற ஒன்றும் சொல்லலையே. முழுகி பாருங்க. முழுகின உடனே அவன் மாம்சம் சிறுவிளையின் மாம்சம் பெற்ற போல மாறுது. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம்.
6000 தாளந்து தங்கம், 10 தாளந்து வெள்ளி, 10 மாசத்துக்கு கொண்டு போகிறான். தூக்கி போட்டோம், வெளியே போட நினைக்கிற ஆட்கள்லாம் அப்படி வந்தால் தூக்கி உள்ளே போட்டு மூடிட்டு போகிற ஆட்கள் தான் இருக்காங்க, துட்டு அடிச்சுட்டு போகிறதுக்காக. அந்த வெளியே போடுன்ட்டான். ஒரே வார்த்தை சொல்லிட்டான். ஆனால் அவன்கிட்ட வேலைக்காரன் ஆசைப்படுறான். என்ன ஆசைப்படுறான்? எஜமா பைத்தியக்காரன், கொண்டு காசை வாங்க முடியலையே, பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் வாங்க போகிறான். வாங்கி போய் வேண்டிய பொய் சொல்கிறான். இப்போ தான் ஒரு தீர்க்கதரிசி வந்தார். ஐயா, உன்னை முடிஞ்ச தெரியுமா, முடிஞ்ச தர முடியுமா, ஒரு தாளம் தர முடியுமான்னு கேட்ட உடனே அவன் 2 தாளம் தான் கொடுக்கான். கொடுத்து வேலைக்காரன் அனுப்பி கொடுத்து கொண்டு போய் வீட்டில் இறக்கிடாங்க. அவன் வீட்டுக்கு போகலை, தான் வீட்டில் இறக்கிட்டான். தான் வீட்டில் இறக்கிட்டு எஜமாட்ட போகிறான், எலிசாட்ட போகிறான். எலிசா என்ன கேட்கான்? கேயாசியே எங்கதுடா வரேன்னு கேட்கான். ஒரே கேள்வி. எங்கேயும் போகலையா, எங்கேயும் போகலையா, பொய் சொல்கிறான். அவன் சொல்கிறான், ஒலிவ தோட்டங்களையும் திராட்சை தோட்டங்களையும் வாங்குவது காலமாடா, இது காலமா? நாகமா குஷ்ரோக உன்னையும் சந்தையும் தொடர்ந்து பிடிக்குங்க. அடுத்த வீட்டு காசு இதுதான், அடுத்த காசை சம்பாரிச்சு திருட்டு தரமா வாடுற நிலைமை இதுதான். அப்படியே குஷ்ரோக ஆகிட்டான். நம்பிக்கை இல்லை. காரு கேட்டா எலிசா பாருங்க எவ்வளோ பெரிய உண்மையான ஊழியக்காரன் பார்த்தீங்களா? 2 ராஜாக்கள் 4:9 வாசு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமையால் சொல்லுவா தன் புருஷங்கிட்ட, இவர் பரிசுத்தவான் இருக்கான்றையா, எப்போனாலும் மட்டும் தங்கட்டும், நாற்காலி வைப்போம், குத்துலுக்கு வைப்போம், மாடி அறையில் கட்டில் போடுவோம், ரூமை உருவாக்குவோம், அவர் பரிசுத்தவான் காண்கிறேன்னு சொன்னா, நீ பரிசுத்தவான் காண முடியுதா? பரிசுத்தம் காண முடியுதா? திருச்சபைகள் தப்பு பண்றான், கண்ணால போட்டு வாட்ஸ்அப் போட்டு உண்மைப்படுத்துறான். அவனை மூடி ஏமாத்துக்கு நம்ம ஆட்கள் அலைகிறாங்க, அவனை காப்பாத்துக்கு அலைகிறாங்க. பாவையா, என்னோ ஏழை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என்னோ ஏழை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொல்லால் போதும், ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொல்லால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொல்லால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொல்லால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா.
மனதுருகி கரநீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரநீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்க ஒரே ஆள் இயேசு மாத்திரம்தான். நாகமன் விண்ணப்பத்தை கேட்டார்ல, அந்த சிறிய தேசத்து பெண்ணு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நாகமன் போகும்போது விண்ணப்பத்தை கேட்டார்ல, இன்னைக்கு உன் விண்ணப்பத்தை கேட்க ஒரே கர்த்தர் உண்டானா, உன் கண்ணீரை காண்கிற ஒருத்தர் உண்டா. குடும்பத்தில் எவ்வளோ இழப்பு கிடக்கலாம். சில பிள்ளைகள் வாழ்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடைஞ்சல், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கண்ணீர், ஒவ்வொரு நாட்களும் வேதனை. ஆனால் உன் கண்ணீரை கண்டு உன் வாழ்க்கையில் ஒரு ஆறுதலை தந்து உன் வாழ்வை ஆஸ்வதிக்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். இன்றைக்கு நாங்களாம் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கணும். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. 57 வருஷத்துக்கு முன்னால் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் யாராவது இட்லி கொடுத்தா வாங்கி சாப்பிட்ட நாட்கள் உண்டு. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. செய்கிற ஊழியங்கள், கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை, அடுத்த தொட்டு எடுக்கணும் ஆசையே கிடையாது. எங்கள் தம்பியெல்லாம் செக்ரட்டரியாக இருக்கும்போது அவ்வளோ ஒரு காரியம். 4.5 கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு போயிட்டான் ஒருத்தன். ஒரு 12 கோடியை உருவாக்கி வச்சுருக்காரு. அந்த பணத்தை அழிக்கிறதுக்காக நம்ம திரும்ப தலைவர் உருவாக்கி இவரை பதவியை விட்டு விளக்க வச்சு எவ்வளோ கஷ்டம். ஏன்னா திருச்சி வாழ்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. பகட்டு வாழ்க்கை, இது வாழ்க்கை நிற்காது இல்லை. உண்மையுள்ள தேவை என்னைக்கு உண்மை தான் நிற்கும். உண்மை தான் வாழ்க்கை உண்மை தான் நிற்கும், என்னைக்குமே நிற்காது. யூரோப்பியன் ராஜா சாலமனுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க ஆண்டவரை. ஆண்டவர் ஐயா தீர்க்கதரிசி மூலமாக 12 துண்டாக்கி 10 துண்டாக யூரோப்பியன் கையில் கொடுத்து நீ பிரியமாக இருக்குன்னு சொல்லி அவன் கட்டு கொடுத்தாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. இறைமையாக கீழ்ப்படியாமல் துன்மார்க்கமாக வாழ்ந்து நிறைய விதமான விக்கிராதனை செய்து கடவுளமான பாவத்தை நிறைய பண்ணிட்டான். அவனுடைய இருதயத்தில் ரொம்ப வேதனை. அவன் நினச்சா நம்ம ஓடிடுவோம், தப்பிச்சிருவோம் தப்பிக்க முடியாது. கடவுள்கிட்ட பாவத்தை பண்ணிட்டு ஒருத்தனும் வெளியே போக முடியாது. வீட்டு முன்னே படுத்துருங்க, வாசப்படி முன்னே படுத்துருங்க, வேற எங்கேயும் போகாது. ஓடாமல் நினச்சான், முடியலை. அவருக்கு மகன் படுக்கையில் மரண விதி ஆகிட்டான். இப்போ யூரோப்பியா நினைக்கான், அப்போ கூட பாவத்தை அவன் அறிக்கையிடலை. இப்போ யூதாசு 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்து அவன் ஆண்டவர் மனசாட்சி பொருத்தும் போது தேவாலயத்தில் வந்து காசு விட்டு அறிஞ்சான். ஆண்டோடைய மன்னிக்கணும் ஆண்டவர் மன்னிட்ட கேட்கல, மன்னிச்சிருவான். ஆண்டவர் மன்னிச்சிருப்பார் அவனை. 30 வெள்ளிக்காசு தேவாலயத்தை விட்டு ஆண்டு கூட செத்துட்டான். அவன் வாழ்க்கை அதுதான். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அவன் ஆண்டு கூட செத்த நாளில் ஒரு ஆவி கதறுதான் எருசலேமில். குற்றமல் ரத்தத்தை காட்டி கொடுத்தனே, குற்றமல் ரத்தத்தை காட்டி கொடு கதறுதான். அவன் சாந்தி அடையாது. காரணம் நீ பண்ண பாவம். நீ எத்தனை பேர் துணிகரமாக பாவம் பண்ணிக்கிட்டு இருக்க, திருச்சியை அழிச்சுக்கிட்டு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க. திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வேறொன்றுக்கு வரான். அப்படிப்பட்ட வாழ்க்கை கூடாது. ஆண்டவர் மந்தையும் கையில் கொடுத்துருக்காரு. மந்தையை எப்படி நீ பாதுகாக்கணும்? ஓநாய்கள் வராத அளவுக்கு நீ எப்படி பாதுகாக்கணும்? வேலியே பயிர் மேய்ஞ்சதுன்னா நீயே ஆட்டை உடச்சி சாப்பிட்டா என்ன லாபம் இருக்கு? இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா மனுஷன். அது வாழ்க்கை இல்லை. இறைவன் நிலைமை என்னாச்சு பார்த்தீங்களா? மகனுக்கு சாக போறான். தான் ராஜாவின்னு சொன்ன ஒரு தீர்க்கதரிசி ஐயா அங்க இருக்கான். மனைவியை கூப்பிட்டு சொல்றான், நம்ம மகன் பிழைக்கணும்னு சொன்னா ஒரே வழி
நான் ராஜாவையும் சொன்னேன், ஒரு மனுஷன் இருக்கான், அவனை போய் பாருன்னு சொல்கிறான். 1 ராஜாக்கள் 14 எடுத்து வாசிக்கும் போது அவன் சொல்கிறான், நீ போகும்போது சாதாரணமாக போகாத, வேஷம் மாறி போங்க. அது செத்து போன மகன் பேர் அபியா, தீர்க்கதரிசி பேர் அகியா. வேஷம் மாறி போன்னு சொல்கிறான். வேஷம் மாறி போகிறான். நினைக்க ஒரு சில பேர் நினைப்பாங்க, பூனை கண் பண்ணால் உலகமே இருட்டுன்னு நினைப்பான். சில இருட்டில் பாவம் பண்ணிட்டோம், நம்ம யாரும் நம்மளை பார்க்கல, பார்க்கக்கூடிய மனுஷன் நினைக்கலாம். ஆனால் ஆணுடைய கண்கள் உலகமும் சுற்றிக்கிட்டு இருக்குது. நான் தப்ப முடியாது. நான் பண்ண பாவத்துக்கு அனுபவிச்சு தான் தீரணும். நான் பண்ண அக்கிரமத்துக்கு நான் அனுபவிச்சு தான் தீரணும். நான் ஏமாத்தினா அனுபவிச்சு தான் தீரணும். நான் உண்மையாக வாழ்ந்தால் தான் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட முடியும். உண்மை இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே முடியாது. நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை இல்லை. அவள் வேஷம் மாதிரி போகிறா. ஆனால் ஆண்டு பார்த்தாரில் விடுவார. தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அவன் வயசான காலத்தில் கண் மங்கி கண் பார்வை குறைஞ்சி போய் அப்படியே நிற்கிறான். என்ன செய்யணும் தெரியாமல் வைக்கான். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, யுரவியான் ஒரு விசேஷம் கேட்க மனைவி அனுப்புகிறான்டா பாவி, பண்ணதெல்லாம் தப்பு பண்ணிட்டான், அவன் வேஷம் மாதிரி வருவா, நடந்தது அப்படி சொல்லிட்டார் ஆண்டவர் ஒரே வார்த்தையில். வீட்டுக்கு போகிறா, கால் வச்சு உடனே கால் சத்தத்தை கேட்டு, ஐயாவின் யுரவியா மனைவியே நீ உள்ளே வா, உன் மகன் விட்ட பற்றி விசேஷம் கேட்க நீ வார, உன் மகன் செத்து போவான். காரணம் கேட்டு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதேன். ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் ஒரு சாபம் அவனை விடாதுன்னு சொல்லிட்டான்ல. இதான் ஆண்டவர். ஒருத்தர் தப்ப முடியாது. உனக்கு ஆண்டவர் எவ்வளவோ தாளந்துகளை தரலாம், எவ்வளவோ கிருபையை தரலாம். அந்த கிருபையை மறந்துட்டு நீ வாழ்வாயானா? கருணையில் அழைப்பினால் மரண நேரம் வருகையில், கருணையில் அழைப்பினால் மரண நேரம் வருகையில், சுத்ததா சூழ்ந்திட பற்றுள்ளோர் கவரிட, சுத்ததா சூழ்ந்திட பற்றுள்ளோர் கவரிட, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில், அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். காலமோ செல்லுதே, வாலிபோ மறையுதே, காலமோ செல்லுதே, வாலிபோ மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில், அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். வாழ்க்கையை இயேசுவா நாட்களை பூரிப்பா, நாட்களை இயேசுவா நாட்களை பூரிப்பா, ஓட்டத்தை மூடிக்க காத்துக்கள் விசுவாசத்தை,
ஓட்டத்தை முடிக்க காத்துக்கள் வாசத்தை மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். உலகத்தே மாந்தனே கருதாது வாருமே உலகத்தில் மாந்தனே கருதாது வாருமே இயேசுவை அண்டினா தேசங்கள் மாறிப்போ இயேசுவை அண்டினா கிளேசங்கள் மாறிப்போ மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். கர்த்தர் நல்லவர் வாழ்க்கையில் அறிஞ்சு வாழுவோம். கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரு பாரம் தரிசனம் தான் எனக்கெல்லாம், வேற ஒன்றும் இல்லை. திருச்சபடி மிஷனரிகள் உருவாக்கி கொடுத்த திருச்சபடி அழியுதேன்னு காரியம், வேற ஒன்றும் இல்லை. இந்த மிஷனரி வரலன்னா நம்மகிட்ட ஒரு அடி நல்லா நம்மகிட்ட கிடையாது. நம்ம ஆட்கள் இடத்த கூறு போட்டு விற்கத்தான் வந்திருக்காங்க, ஒழிய ஒரு அடி நல்லா சம்பாதிக்க வரல. அந்த பாரம் தான். நியாயமாக திருச்சபை ஆளணும். ஆண்டவரும் போய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் போய் சொல்ல தேவன் அல்ல. எத்தனையோ உங்களுக்கெல்லாம் தெரியும், எத்தனை இடத்துல ஆலயத்தை கட்டுறோம், பேசஞ்சர் கட்டுறோம், கெட்டாதளவுக்கு தடை பிரச்சனை. அங்கே ஃபோட்டோ எடுத்து போட்டு எங்கே அனுப்பணும் அனுப்புகிறான். வேலையே தான். அப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியம் விளக்கப்படணும். இதோட ஆட்சியை கட்டப்படணும். இந்த இடத்த ஒரு அடி நிலம் கூட கிடையாது. இந்த இடத்த வாங்கி தேவனுக்கு மகிமையாக வாழணும்னு நினைக்கிறோம். அது மாதிரி இடங்களில் திருச்சபை இல்லை. ஆலயங்கள் கட்டப்படணும். ஏழை மக்கள் தண்ணீர் விட்டு அழுறாங்க. அந்த நிலைமை மாறணும். ஆவிக்குரிய மக்கள் எழும்பணும். ஜெபிக்கூடிய மக்கள் எழும்பணும். அன்றைக்கு தான் ஆண்டு விடுதலை தருவார். நேரம் ஆயிடுச்சு. காணிக்க வச்சிருக்கல, எல்லாரும் எழும்பு வைப்போம். ஒரு பாட்டு, கடைசி பாட்டு பாடி காணிக்க போட்டுடலாம். பாடி கொண்டிருக்கீங்கள, இல்லைன்னா தாரோம். எழும்பா ஆண்டு துதிக்கலாமா? ஆண்டவரே, கரம் கூட இருக்கிற ராஜனை கேட்கலாமா? கர்த்தர் ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துன்னு சொல்லி ஆம்பராக சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனபுத்தனம் அல்ல. சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? நிச்சயமாய் செய்வார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கைவிடாதிருப்பா. ஆசிகளை எண்ணிப்போ, ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்போ, 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 எண்ணிப்போ. என்றும்
அதை எண்ணிவா என்றும் அதை எண்ணிவா காப்பார் உன்னை காப்பார் காத்தவன் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானான் அழிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானான் அழிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நீ மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ? இப்போது இவர்களை நீ மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ 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 மனத்தாபம் கொள்ளவில்லையோ? மனத்தாபம் கொள்ளவில்லையோ? காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார். நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. ரத்தத்தையும் சரியும் உட்கொள்ள போகிறோம். உமை போல மாற எங்களை ஆஸ்வதித்தாங்க. பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை விசேஷித்த கரங்கொண்டு ஆஸ்வதிங்க. 1 10 100 ஆஸ்வதிக்கப்பட கிருபை தாங்க. பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிற்கு நல்ல பிதாவே, ஆமென்.